மனசாட்சியன்ஸ் மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, தாதா சாஹிப் பால்கே அவார்ட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நேற்று நடந்தது. ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் யாரெல்லாம் எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த டேரக்டர் எந்தெந்த மூவி எந்தெந்த ஸ்டார்ஸ்லாம் வாங்கலாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பெஸ்ட் ஆக்டர் ஷாருஜி ஃபார் ஜவான். ஷாருக் கான் சார் தான் ஜவான் வாங்கிக்கிறார். ஜவான் ஹே ஜவான் தூ. பெஸ்ட் டைரக்டர் என் தலைவன் சந்தீப் ரெட்டி வாங்க. அனிமல் ஆல்ஃபா மேல்ரா. ஆல்ஃபா மேல்ரா. பெஸ்ட் டைரக்டர் என் தலைவன் அனிமல் தான். பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ் இதில் பார்த்தா விக்கி கௌஷல், சாம் பஹதூர். நல்ல ஃப்ரீடம் ஃபைட்டரான ஒரு சரியான படம். அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போடல, ஆனால் நல்ல படம், டைம் இல்லை. பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸில் கரீனா கபூர், ஜானே ஜான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, நல்லா நடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நல்லாயிருக்கும், கொடுக்கத்தக்கது நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் 12th ஃபெயில். என்ன மாதிரி ஒரு படங்க 12th ஃபெயில்லாம், சரியான மூவிங்க, நல்ல கொடுத்து. பெஸ்ட் டைரக்டர் கிரிட்டிக்ஸ் நம்ம தமிழ்டா. எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், எங்கள் அட்லி அண்ணன் வாங்கிட்டாரா பெஸ்ட் டைரக்டர் அவார்டு. பெஸ்ட் ஆக்டர் நெகட்டிவ் பாபி டியோல். ऐसे ना ऐसांगी एलमन पंतम ए जन बीच का पल पल पम पम. பெஸ்ட் ஆக்டர் இன் காமிக் ரோல் ஆயுஷ்மான் குர்ஹானா அவர் தான் வாங்கிக்கிறாரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் காமிக் ரோல் கத்தல் சானியா மல்ஹோட்டாரா. பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் அனில் கபூர். பாப்பா மேரி ஜான் ஹே தூமே ஃபிஸா தூமே பாபா சுபஸர் நீ தர் ஹே. சப்போர்ட்டிங் ரோல் நம்ம அனில் கபூர் பையா வாங்கிட்டாரு. மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர்ஸ் ஐயோடா என் தலைவி நயன்தாரா மேடம் வாங்கிட்டாங்க, நயன்தாரா மேடம் வாங்கிட்டாங்க. வெர்சடைல் ஆக்டர்ஸ். ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் விக்ரம் மேசே 12th ஃபெயில். மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ் அடா சர்மா. மியூசிக் டைரக்டர் அனிடா. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தாதா தான் அனிருத். அவர் பாட்டா வேணும், அவர் பாடுறதுக்கு பாட்டால் அனிருத் ஃபேனு நான் அனிருத் ஃபேன். பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் வருண் ஜெய் டேரே வஸ்தே. இந்த பாட்டெலாம் நான் கேட்டதில்லை. அடுத்தது பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் குட் மார்னிங். பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம்லாம் ஓப்பன் ஹேமர் வாங்கியிருக்கு. வாவ். பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபரில் ஞாவேனா ஷேகர். பெஸ்ட் ஆக்டர் இன் டெலிவிஷன் சீரிஸ் நீல் பாட், பரவாயில்ல. பெஸ்ட் ஆக்டர் வெப் சீரிஸ் ஃபர்சிங்க கொடுக்க வேண்டியதுங்க. ஷாஹித் கபூர் என்னமா நடிச்சிருந்தார் இந்த ஃபர்சி வெப் சீரிஸில். வாவ். அவரோட அந்த ஆக்டிங்கும் இக்குள் வருது. அவரோட அந்த ஆக்டிங்கும் அந்த மணி லாண்ட்ரிங் மணி சேஞ்சிங் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் என்ன மாதிரி இருந்தது. ஷாஹித் கபூர் ஒர்த்து 100 பெஸ்ட் ஆக்டர் வெப் சீரிஸ் கொடுக்க வேண்டிய. விஜய் சேதுபதி அண்ணன் என்ன மாதிரி அதில் நடித்தார். மைக்கேல் ஒரு கேரக்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஷாஹித் கபூர் ஒரு கிராந்திங்கிற ஒரு நியூஸ் பத்திரிகையோட பேரனா ஒரு ஆக்டிங் கொடுத்து கடைசியில் பணத்துக்கு என்ன மாதிரி தான் வறுமையில் கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த பொய் நோட்டை அடித்து பண்ணுறாங்க. பெஸ்ட் வெப் சீரிஸ் ஃபர்சி தான். அது ஃபர்சி தான் கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியது, கொடுத்தே ஆகும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் அவார்ட்ஸ் பார்த்துருக்கோம். தாதா சாஹிப் பால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ். இது மெயின் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் கிடையாது. அது மெயின் தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கியிருக்கிறது யாருன்னா நம்ம சிவாஜி கணேசன் வாங்கியிருக்காரு, எம்ஜிஆர் வாங்கியிருக்காரா தெரில, சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் நம்ம அமிதாப் பச்சன் ஐயா வாங்கியிருக்காரு, அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா லேட்டஸ்ட்டாக வாங்கினார் 2019 20 சம்திங் வாங்கினார், 18 நினைக்கிறேன், 18 19 ரெண்டுத்தில் ஒரு வாட்டி தாதா சாஹிப்
அதுதான் மெயினான தாதா சாஹிப் பால்கே அவார்டு. அது ஒரு அவார்டு ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும். இது தாதா சாஹிப் பால்கேவோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க.